ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ஒரு சர்வைவர் படம் தான். ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் பாகத்த வந்து நான் போட்டிருக்கிறேன். த வேவ்னு வந்து அதோட அடுத்த பாகத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். த குக் அப்படின்ற திரைப்படம் 2018ல வெளியாச்சு. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜ்ல வந்து ஒரு இன்டர்வியூவர் வந்து என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து அடிக்கடிக்கு நிலநடுக்கம் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாரி ஒரு முக்கியமான அதாவது அந்த நிலநடுக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவருமே வந்து இந்த மாரி சூழல் தான். அந்த மாரி இருக்குது. அந்த மாரி கஷ்டம் தான் இருக்குது அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதே சமயத்துல நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ குடுக்குறாய்ங்க. அதாவது வேவ் பார்ட்ல ஹீரோவா நடிச்சார் பார்த்தீங்களா? அவர் தான் இங்க வராரு. எதுக்காக வராருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த சுனாமில நெறைய பேர வந்து காப்பாத்திருப்பாரு. அதனால வந்து அவர் சூப்பர் ஹீரோவா அந்த மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்டையும் குடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து புகழ் பேர் கிடைச்சாலுமே கூட, அவங்க வைஃப் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா தானே ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இப்ப டிவோர்ஸ் ஆகி அவங்க தனியா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தனியா இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்ப பாரு வந்து ரிசர்ச் இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி குடும்ப வாழ்க்கையில வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டார் போல இருக்குது. அதனால மனைவி வந்து அவர பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல. நம்ம ஹீரோ வந்து இந்த நிலநடுக்கம், சுனாமிலாம் வர இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த நில அதிர்வுகள கண்டுபிடிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம ஏதாவது சுனாமி வருதான்னு பார்த்து ரிசர்ச் பண்றது தானே இவரோட வேலை. அது வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சு போனதால என்னமோ தெரியல. தன்னோட குடும்ப வாழ்க்கைய விட்டுட்டு அவர் வந்து இத பண்ணிட்டு இருக்காரு தனியா. இருந்தாலும் வாழ்க்கையில வந்து ஹீரோவுக்கு கொஞ்சம் ஒரு வெறுமை. இப்போ ஹீரோவோட பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாசமா இருக்குது. எப்பயாவது வந்து நம்ம ஹீரோவ பார்க்க வரும் போல இருக்குது. அது மாரி வந்து நம்ம ஹீரோவ பார்க்க வருது. கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம ஹீரோ கூட தங்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்க வந்திருக்குது. இப்ப வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோவோட ரூம்ல வந்து நெறைய வந்து போட்டோஸ் இருக்குது. அந்த போட்டோலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுனாமில செத்து போனாங்க பார்த்தீங்களா? அவங்க தான். அவங்களோட போட்டோ ஏன் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள நான் வந்து நெனச்சிருந்தா காப்பாத்திருக்கலாமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த டிவோர்ஸ் கூட நடந்திருக்கு போல இருக்குது. என்னதான் மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னோட பொண்ணு வந்திருக்கா இல்லையா? அதனால வந்து அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோ முடிவு எடுத்தாரு. இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஊருக்கு ஆப்போசிட்ல ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து 2 பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போனுன்ற ஒருத்தர் வந்து மெயினா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து நில அதிர்வுகள் வர மாரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து மிகப்பெரிய ஒரு நில அதிர்வு தான் ஏற்படுது. இதுல வந்து இந்த 2 ரிசர்ச்சருமே செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாரி நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு ஐய்யயோ! நமக்கு தெரிஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் தான் போல இருக்குது. அவர் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சாவறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. என்னடா இந்த அனுப்பிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க ஊருக்கு வந்து நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்ற மாரி வந்து அந்த பர்சன் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா வந்து ரொம்ப அதிகமா அதாவது எதிர்பார்த்தத விட அதிகமான ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமா இருக்கும். 6, 7, 8லாம் ஓகே. 10 தாண்டி வரும். அதாவது 10க்கு மேல வந்து நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொன்னதுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பதறி போயிறாரு. இது நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. இதனால வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கம்பெனி கிட்டயே போயிட்டு அதுல இருக்கிற ஹெட் ஆபிசர் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூல வந்து தெரிஞ்சவர் தானே. அதனால அவர்கிட்ட போய் சொல்றாரு. இந்த மாரி வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. இத வந்து நீங்க மக்கள் கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, "ஏப்பா எவ்வளோ பெரிய நில அதிர்வ கண்டுபிடிக்கிற மிஷின்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் நிலநடுக்கம்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அத ரொம்ப சிம்பிளா நாங்க கண்டுபிடிச்சுருவோம். நீ வந்து பயப்பட தேவையில்ல." அந்த மாரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவர் இறந்திருக்காரு. பக்கத்துல நடந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்னால தான் அப்படி நடந்திருக்குது. இது வந்து பெருசுபடுத்தாத அப்படின்ற மாரி அவர் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு வந்து பொறுக்கல. என்னடா இது இவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம சொல்றோம். இவன் வந்து கண்டுக்கவே மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கேன் இருக்காரு பார்த்தீங்களா? அந்த பார்சல் அனுப்புனாரு. அவர் வீட்டுக்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதா? துப்பு கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அவர் நெறைய ரிசர்ச் அதாவது டீப்பான ரிசர்ச்ச பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரப்போகுதுன்றத வந்து முன்கூட்டியே அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த டீடைல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள நிலநடுக்கம் வந்து அவர் செத்து போயிட்டாரு. இத புரிஞ்சுகிட்ட ஹீரோ மக்களுக்கு எப்படியாவது இத தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக அவர் ரிசர்ச்ச ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சமயத்துல தான் தெரியுது இந்த ஜோன் ஆக்சுவலா வந்து இவங்க வைஃப் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது. அத கேட்டதுமே வந்து அவர் பதறி போயிறாரு. சரி ஓகே இந்த விஷயத்த போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃப பார்க்கறதுக்கு போறாரு. நம்ம ஆல்ரெடி வந்து வைஃப் கிட்ட இந்த மாரி நில அதிர்வுகள், சுனாமி அப்படின்ற மாரி பேசுறதுனால தான் வந்து அவர் சரியா பேசாம டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா. அதனால வந்து இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சரி சொல்லலான்ற நேரத்துல வந்து வைஃப் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்குது. அதுக்கு நீ வந்தீனா ரொம்ப சந்தோஷப்படுவா நம்ம பொண்ணு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து மறந்துட்டு, சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிறாரு. இவர் வந்து எதுக்காக வந்தாரோ அந்த விஷயத்த சொல்லல. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த நில அதிர்வுகள் எல்லாம் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா ஃப்ரெண்டுக்காரரு. அவரோட வீட்டுக்கு திரும்ப போயிறாரு. அவங்க பொண்ணு கிட்ட வந்து கேட்கிறாரு. இந்த மாரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு என்ன வந்து டனலுக்கு கூட்டு போ முடியுமா அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மறுக்குது. அதுக்கப்புறம் சரி இவர் வற்புறுத்துறதால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல 2 பேருமே போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, உள்ளார போயிட்டு அத செக் பண்ணி பார்க்கறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சில கல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. யாரோ வேணும்னே எடுத்து வச்ச மாரி இருக்கு. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் இருந்தனால நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளிய வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டோட மகளும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல போயிட்டு இருக்காங்க. இவ்ளோ பெரிய ரிசர்ச் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அந்த புரோகிராம்க்கு அவரால போக முடியல. இப்ப வைஃப் ஃபோன் பண்ணி கதவு கத்துன்னு கத்துறாங்க. நீ திரும்பவும் அதே மாரி தான் இருக்கிற பத்தியா? இதனால தான் நம்ம வைஃப் காரி வந்து ஹீரோவ வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்ப பாரு வேல வேலைன்னு இருந்து மறந்துருவாரு நம்ம ஹீரோ. அதனால தான் நம்ம ஹீரோயினி வந்து அவர விட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது. என்னடா இது ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நில அதிர்வு வருது. இத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பதறி போயிடுறாங்க. தன்னோட பொண்ணு ஜூலியாவ காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, கட்டடம் உடைஞ்சாலும் சரி, பரவால்ல நான் என் பொண்ண காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி வராங்க. எப்படி சுத்தி முத்தி பார்க்கறாங்க. திடீர்னு வந்து அந்த பொண்ணு ஒரு மூலையில பயந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. அத பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பெருமூச்சு வருது. அவங்களையும் புடிச்சு அவங்க காப்பாத்திடுறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோவுமே வந்து இந்த சத்தத்த கேட்டு ஆக்சுவலா
போன்ல தான் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதனால வந்து அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் கத்துறாங்களே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு பார்த்தா ஸ்பீடா வேகமா கார் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து சேஃபா இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டோம், நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. இந்த சமயத்துல அந்த நில அதிர்வுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த எட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அங்க இருக்கிறான். அப்ப போயிட்டு நம்ம ஹீரோ டச் ஆகி கத்துறாரு. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் உடைஞ்சிருக்கும், அதை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யோ இதுக்கு நீ தான் காரணம் தெரியுமா, இந்த நில அதிர்வு உன்னோட அந்த கம்பெனி வந்து கண்டுபிடிக்க முடியுமா, அந்த டிரெக்டரால கண்டுபிடிக்க முடியுதா, இந்த நில அதிர்வு வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி சொன்னதோ நம்ம ஹீரோ சொல்றதுக்கு வந்து மாறா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இது நில அதிர்வுலாம் இல்ல, கட்டடம் வந்து ரொம்ப பழசு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்து மேலதான் இந்த சொடத்தலைய வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பழிய போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. இந்த விஷயத்தை எப்படியாவது மக்கள் கிட்ட சொல்லணும், எத்திக்குன்றத வந்து இவங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து கண்டிப்பா வரப்போகுதுன்றத வந்து இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கில்ட்ல ஃபீல் பண்றாரு. ஏன்னா இதே போல முன்னாடியுமே வந்து சுனாமி வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்றத வந்து நம்ம ஹீரோ முன்னாடியே கணிச்சு சொன்னாரு. ஆனாலுமே வந்து அவங்க யாருமே கேட்கறதால மிகப்பெரிய ஒரு பேரில் நடந்துச்சு. அதே போல திரும்பி நடக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோ வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனா அவர் என்ன முயற்சி பண்ணாலுமே வந்து அது சரியா நடக்க மாட்டேன். இதுல நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயத்துல இருந்திருப்பாங்க, அந்த கட்டடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க பாத்தீங்களா. அதனால நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. இப்பதான் மனசு விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நான் வந்து எப்பவுமே என்னால வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஆனா அதுக்காக எனக்கு வந்து உங்க மேல லவ் இல்லன்னு அர்த்தம் இல்ல. நான் வந்து வேலை பாக்குறத வந்து நான் யாரையாவது காப்பாத்தணும், ஏதாவது வந்து சேஃபா இருக்கணும் இந்த ஊரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து அதை விட வந்து இந்த ஊரை விட எனக்கு வந்து என் வேலையை விட நீங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா பேசுறோம். நம்ம ஹீரோயினுமே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வந்து அவங்க வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு வராங்க. இது வரைக்கும் ரொம்ப சோகமா வந்த அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே வருது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட கணவர்கிட்ட வந்து மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால வந்து அந்த வேலையை அன்னைக்கு ரொம்ப ஜாலியாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பொண்ணு வந்து ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து இந்த எலிகளை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த எலிகள்லாம் திடீர்னு செத்து போகுது. இந்த விஷயத்தை பார்த்து அவங்க பதறி போயிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ கிட்டே சொல்றாங்க. ஹீரோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஆக்சுவலா என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நிலநடுக்கம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து பூமியை பாதிக்கிறத தாண்டி பூமிக்கு அடியில இருக்கிற அந்த விசைவாயு எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, கார்பன் டை ஆக்சைடு, அது மட்டும் இல்லாம விசைவாயுகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதையும் வெளியே வந்துச்சுன்னா அது மனிதர்களை மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு உள்ளாக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தான் ஃப்ரெண்டுக்கார வீடியோவா எடுத்து வச்சிருக்கான் போல் இருக்குது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு இன்னும் பயம் வந்துருது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தான் கூட அந்த பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, ஃப்ரெண்டோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பையன் வந்து யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருப்பான், அவனுக்கும் ஃபோன் பண்ணுவாரு. அவங்கள வந்து அவன் மட்டும் காப்பாத்தாம அங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து வெளியே போறாங்க. இதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள தேடி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு. குழந்தைய கூட தான் வச்சிருக்காரு. இதுமா நீ கார் உள்ள இரு, நான் வந்து அம்மா கூட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போவாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இவரை பின் தொடர்ந்து வந்துடும். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வந்து அலார பட்டனையும் அமுச்சு விடுவாரு. இது அமுச்சதுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுமே அதாவது அந்த கட்டடத்துல இருந்து வெளியே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் லிஃப்ட்ல இறங்கி கீழே வந்துட்டு இருப்பாங்க. வர சமயத்துல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஸ்டாப் ஆயிருது. ஆஹா எதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்காக இதே சமயத்துல நம்ம குட்டி பொண்ணு இருக்குது பாத்தீங்களா ஜூலியா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக பாத்திருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே ஹோட்டல்ல தான் இருப்பாங்க. கூட அந்த ஃப்ரெண்டுக்காரரோட பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, அதுமே வந்து இந்த பாப்பாவை பார்த்துட்டு கூட வந்திருக்கும் போல் இருக்குது சேஃப்டி பண்றதுக்காக. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து டெரஸ்ல இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஊரை பாக்குறாங்க. எவ்வளவு அழகான இந்த ஊரு, இந்த பூமியே வந்து அப்படியே வந்து விழுங்குற மாதிரி, அதாவது அந்த இடத்தையே விழுங்குற மாதிரி ஒரு சீனை பாக்குது அந்த குட்டி பொண்ணு. இதை பார்க்கும்போது அதுவே பதறி போயிருது. என்னடா இது இப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிலம் நடக்குது, அது வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இதை பார்த்து ரெண்டு பேருக்குமே வந்து பதறி போயிடறாங்க. இதே சமயத்துல இந்த யூனிவர்சிட்டியில இருக்காங்க பாத்தீங்களா, அங்கேயுமே வந்து இந்த நிலநடுக்கம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் இருந்தது. அதாவது ப்ரொஃபசர்ல இருந்து அவங்க கூட படிச்ச எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் எப்படி ஒரு வழியா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிடுறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்து கஷ்டமா இந்த நேரத்துல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க வந்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த லிஃப்ட் ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது வந்து சரியா பலன் கொடுக்கல. இப்போ வந்து கட்டடம்லாம் வந்து உடஞ்சு போகுது, அதுல இருக்கிற அந்த சீலிங்லாம் உடஞ்சு போகுது, நிறைய உயிர் சேதமாகுது. இதை பாக்குற நமக்கு வந்து ஒரு பாரு ஐயோ என்னடா இது இப்படி இவ்வளவு ஒரு மோசமான ஒரு இயற்கை பேரிட வந்து நம்ம கண்ணால பார்த்ததில்லையே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கே தோன்ற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷுவல் இதை எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கண்டிப்பா இந்த கட்டடம் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும், கண்டிப்பா சாக தான் போறாங்க. அதுக்குள்ள எப்படியாவது சேஃப்டியா போகணும், வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட்ல இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா வந்து ஹீரோவும் ஹீரோனியும் வெளியே வராங்க. இதே சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து நம்ம ஹீரோக்கு வருது. அப்பதான் வந்து அந்த பொண்ணோட குரல் கேட்கும் போது ஆஹா இது நம்ம பொண்ணோட குரல் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கிறா, வா நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட் வேலை வந்து இவங்க வந்து போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் கல் வந்து நம்ம ஹீரோயின் கால்ல வந்து மிகப்பெரிய ஒரு அடிபடுது. அவள் தான் ஹீரோயினால நடக்க முடியல, ரொம்ப வந்து தாங்கி தாங்கி தான் நடக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, ஆப்போசிட்ல வழியா போனா தான் கண்டிப்பா வந்து நம்ம வெளியே போக முடியும். அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் சேஃபா போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கையில கொடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வர சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு திரும்பவும் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கீழே தம்முன்னு விழுந்துறாங்க போயிறாங்க. இதை பாக்குற நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா ஹீரோயின் செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்து தன்னோட பொண்ணையாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட பயணத்தை வந்து தொடங்குறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இதே சமயத்துல இந்த ஜூலியா இருக்கா பாத்தீங்களா குட்டி பொண்ணு, அவ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய பொண்ணு கூட இருக்கா. அதே சமயத்துல அங்கேயும் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணை உயிர் காப்பாத்துறதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ
நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கிளம்புனாரு பாத்தீங்களா, கரெக்ட்டா இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சம் பெருமூச்சு விடுறாரு. எப்படியோ தன்னோட பொண்ண பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் தன்னோட மனைவி வந்து இறந்துட்டாங்களேன்ற ஒரு கஷ்டமும் இருக்கு. அவர் என்னதான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் இந்த நில அதிர்வு வந்து இன்னும் குறையல இல்லையா? அதனால வந்து இங்கேயுமே வந்து அந்த கட்டடம்லாம் உடைய ஆரம்பிக்குது. இதுல வந்து இந்த குட்டி பாப்பா இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து சறுக்கிக்கிட்டே கீழ போறா. இதுக்கு மேல என் பொண்ண நான் வந்து விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு முயற்சி பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பின்னாடியே இவரும் சறுக்கிக்கிட்டே போறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி இருக்கிற அந்த இதுல வந்து படுத்துருது. இப்ப கண்ணாடி விரிசல் போட போது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உடைஞ்சு நம்ம குட்டி பாப்பாவும் கீழ விழறதுக்கு போறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கை கொடுத்து எப்படியோ காப்பாத்துறாரு. பொண்ணு குட்டி பாப்பா வந்து ரொம்ப கதறுது. ஏன்னா வந்து கீழ வந்து அவ்வளவு இந்த விஷுவல் பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுகாரனோட பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, அதுவும் சேர்ந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த பாப்பாவ காப்பாத்திக்கிறாங்க. இவ்வளவு நேரம் கொலையா கொண்ட இந்த நிலநடுக்கம் வந்து கொஞ்சம் சாந்தமா இருக்குது. இதை பயன்படுத்திட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சேஃபா அவங்கள கூட்டிட்டு கீழ வந்துறாரு. வந்து பார்த்தா இவ்வளவு அழகான சிட்டி இப்படி வந்து சேதம் அடைஞ்சிருக்குதுன்றத பாக்குறாங்க. நிறைய உயிர்கள் போயிருது. இத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இதுல நம்ம ஹீரோயினியும் வேற செத்து போயிருக்காங்க இல்லையா? இப்ப ஃப்ரெண்டுகாரனோட பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, அது வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா பத்தி யோசிக்குது. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நிலநடுக்கம் வந்து முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒருவேளை அத சொல்லியிருந்தாருன்னா எவ்வளவு பேர் வந்து சேஃபா இருந்திருப்பாங்களே. இத வந்து யாருமே கேட்கலையே அவர் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதே சமயத்துல தன்னோட அப்பாவை நினைச்சு அவ பெருமையும் படுறா. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சொல்லும் கூட. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தன்னோட பொண்ணு அப்புறம் வந்து பையனை வந்து சேஃப்டியா வந்துடுறான் போல இருக்குது. இப்போ இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து தனிமையா இருக்கிறத போக்குறதுக்காக ஒரு இடத்துல வந்து வீடு வாங்கிருப்பாரு. அந்த இடத்தை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க வந்து 3 பேருமே ஒத்துமையா இருந்தாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. தன்னோட மனைவி வந்து இறந்து போயிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து எப்படியோ வந்து தன்னோட குழந்தைகளை காப்பாத்திட்டாரு. அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதே சமயத்துல அந்த ரிசர்ச்சை வந்து திரும்பவும் தொடரணும். ஏன்னா வந்து திரும்பவும் நிலநடுக்கம் வந்து எப்ப வேணா வரலாம். அதை முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு போறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜ் கூட. உண்மையிலேயே நடந்த சம்பவங்களை தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அதை தான் எடுத்திருப்பாங்க. செகண்ட் பார்ட்லயும் அதை தான் எடுத்திருக்காங்க. நார்வேல வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நிலச்சரிவுகள், நில பாதிப்புகள், இயற்கை பேரிடர்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டா இருக்கு. அந்த மக்களுமே வந்து அதை ஈடு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 9. ஏன் அவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, விஷுவல்ஸ்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ரொம்ப அதாவது கண்ணுக்கு முன்னாடி நின்னு பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு த ப்ராப்ளம் அப்படின்ற ஜானர்ல தான் வருது. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல தரமான படத்துல வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க. கண்டிப்பா வேற ஒரு நல்ல தரமான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.